எனவே நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டோம், நீங்கள் சகல மாற்றங்களையும் செய்யலாம், ஆனால் பழைய முறையில் தேர்தலை நடாத்தி கொண்டு நீங்கள் புதிய மாற்றங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அடுத்த தேர்தலில் அந்த விஷயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அண்மையில் வடகிழக்கை சார்ந்த தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அதே போல வடகிழக்கு மற்றும் பிரதேசங்களைச் சேர்ந்த முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ரிசாட் பதியுதீன் தலைமையிலான கட்சி, அதைவிட மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் ராதாகிருஷ்ணன் மனோகணேசன் திகாம்பரம் தலைமையிலான கட்சி, மொத்தமாக 6 கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு தளம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இவர்கள் முக்கியமாக 3 விடயங்களை பற்றின ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்பட்டதன் அடிப்படையிலும் அதனை முன்னெடுத்து செல்வது என்ற அடிப்படையிலும் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள். அதில் முக்கியமாக அந்த 3 விடயங்கள் என்பது, முதலாவதாக மாகாண சபை தேர்தல்கள் மிக நீண்ட காலமாக நடாத்தப்படவில்லை என்பதும், மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதும், குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் மாகாணங்களை ஒட்டி அவர்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் இந்த மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்டது என்பதும், அதில் மிக நீண்ட காலமாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 7 வருஷமாக தேர்தல் நடத்தப்படவில்லை. கிழக்கு மாகாணத்திலும் ஏனைய பகுதியிலும் 8 வருஷம் 10 வருஷங்களாக தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது. ஆகவே அடிப்படையில் இது மக்களது ஜனநாயக உரிமைகளை மீறுகிற ஒரு செயற்பாடு, அவர்களது வாக்களிக்கும் உரிமைகளை மீறுகிற ஒரு செயற்பாடு, இன பிரச்சனைக்காக தீர்வாக கொண்டு வரப்பட்ட விடயங்களை தொடர்ந்தும் தேர்தலை நடாத்தாமல் இழுத்தடிப்பது என்பதும் ஒரு ஜனநாயக விரோதமான செயற்பாடு என்ற விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக கூறியிருந்தோம். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் என்பது மிக விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் அவரிடம் வலியுறுத்தி கேட்டிருந்தோம். ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தவரையில் முக்கியமாக பாராளுமன்றத்தில் ஒரு செலக்ட் கமிட்டி, ஒரு தெரிவுக்குழு நிறுவப்பட்டிருப்பதாகவும், அந்த தெரிவுக்குழுவினுடைய அறிக்கை கிடைக்கப்பட்டதற்கு பிற்பாடுதான் இது தொடர்பான முடிவை எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அவரது பேச்சுக்கள் அமைந்திருந்தது. கடந்த காலத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 2 விடயங்களை சொல்லலாம். ஒன்று, அவர் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு விடயம் அவரால் சொல்லப்பட்டது, தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் உள்ளடக்கப்பட்டது, நாங்கள் வந்தால் 1 வருட காலத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்துவோம் என்ற ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நம்பி வடக்கு கிழக்கில் உள்ள மக்களும் அவர்களுக்கு நியாயமான அளவுக்கான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதிகளாகவும் சிலர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது 2 வருஷம் கடந்துவிட்ட நிலையில் கூட மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதான உத்தேசம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அவர்களது பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கை என்பது தேர்தலை எப்படி நடாத்துவது, என்ன முறையில் நடாத்துவது போன்ற விடயங்களை உள்ளடக்கின ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர்களை பொறுத்தவரையில் அது ஒரு தொகுதி வாரியாகவும் விகிதாசாரம் 2ம் கலந்த ஒரு நிலை என்பதை பற்றித்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு அறிக்கை வருமாக இருந்தால் முழு இலங்கையிலும் மாகாணங்களுக்கான வட்டாரங்களோ அல்லது தொகுதிகளோ பிரிக்கப்பட வேண்டும். அப்படி பிரிப்பதற்கு அதற்கு மிக நீண்ட காலங்கள் எடுக்கும். 1 வருஷமோ 2 வருஷமோ கூட எடுக்கலாம். ஆகவே அண்மை காலத்தில் இந்த தேர்தல் நடத்தக்கூடியதற்கான, மாகாண சபை தேர்தல்கள் நடத்தக்கூடியதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டோம், நீங்கள் சகல மாற்றங்களையும் செய்யலாம், ஆனால் பழைய முறையில் தேர்தலை நடாத்தி கொண்டு நீங்கள் புதிய மாற்றங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அடுத்த தேர்தலில் அந்த விஷயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே காலதாமதம் இல்லாமல் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சகலரும் இணைந்து அந்த கோரிக்கையை முன்வைத்தோம். ஆனாலும் கூட அவரை பொறுத்தவரையில் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கை என்று சொல்வதும், அறிக்கையை தொடர்ந்து அவர்கள் எடுக்கப் போகின்ற முடிவு என்பது அது ஒரு நான் ஏற்கனவே கூறியது போன்று அது முக்கியமாக இந்த எல்லை நிர்ணய குழு ஒன்றை நியமிப்பதில் போய் முடியும். அது நீண்ட காலங்களில் எடுக்கும் என்ற நிலைமை தான் இருக்கிறது. ஆகவே ஜனாதிபதி தொடக்கம் முன்னர் இருந்த அமைச்சர்கள் உட்பட எல்லோரும் நாங்கள் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவோம் என்று உத்தரவாதம் கூறினாலும் கூட
அவர்கள் அதனை நடாத்துவதற்கு நீண்ட காலங்களை எடுக்கப் போகிறார்கள் அல்லது இவர்களது காலத்தில் நடக்கும் போன்ற கேள்வி எழக்கூடிய அளவுக்கான சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அவருடனான இந்த மாகாண சபை மூலமான சந்திப்பு எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லி சொல்வது, அந்த சந்திப்பு என்பது எமக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர் அவர் தலையிட்டு இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று. ஆனால் அவரது பதிலில் எங்களுக்கு எந்த விதமான என்னென்னு சொல்லி சொல்றது மன நிறைவை தரக்கூடிய பதிலாக அவரது பதில் இருக்கவில்லை. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.